ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைட்ஸ் அப் சேனல். இன்றைக்கி கணேஷ் சதுர்த்தி இல்லையா? எல்லோரும் கண்டிப்பாக படைச்சி நல்லா சாப்பிட்ருப்பீங்க. எல்லாருக்குமே ஹாப்பி கணேஷ் சதுர்த்தி வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரெய்னி சீசனில் எப்படிலாம் நாமளே க்ளீனாக நீட்டாக வச்சுருந்தா சீக்கிரமாக டிசீஸ்லாம் பரவாது, எப்படிலாம் இருக்கலாம், என்னென்ன பண்ணலாம் ரெய்னி சீசனில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். சம்மர் முடிஞ்சு ஏற்கனவே ரெய்னி சீசன் ஸ்டார்ட் ஆகி நிறைய இடத்துல ஃப்ளட் வர அளவுக்கே நிறைய ரெயின் வந்தாச்சு. அதனால் ரெய்னி சீசனில் நம்ம எப்படிலாம் இருக்கலாம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், நம்ம எந்த சீசனாக இருந்தாலும் சரி, ரெய்னி சீசனாக இருந்தாலும் சரி, சம்மர் சீசனாக இருந்தாலும், வின்டர் சீசனாக இருந்தாலும், எந்த சீசனாக இருந்தாலும் தண்ணி நம்ம அதிகமாக குடிச்சிட்டே இருக்கணும். கீப் யுவர் செல்ஃப் ஹைட்ரேட்டட். தண்ணி ஒரு நாளைக்கு 3 லிட்டர் குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதே மாதிரி நீங்கள் தண்ணி நிறைய குடிச்சிட்டே இருக்கணும். தண்ணி மட்டும் கிடையாது, ஃப்ரெஷ் ஜூஸ் அதை மாதிரி ஏதாவது சீசனல் ஃப்ரூட்ஸ் அதை மாதிரி ஏதாவது நீங்கள் சாப்பிட்டு உங்களை நீங்களே ஹைட்ரேட்டடாக எப்பயுமே வச்சுட்டு தான் இருக்கணும். செகண்ட், மெயின்டைன் குட் டாய்லெட் ஹைஜீன். டாய்லெட் பாத்ரூம்ஸ்லாம் அடிக்கடி க்ளீன் பண்ணி ஒழுங்காக வச்சுக்கணும். ஏன்னா டாய்லெட் பாத்ரூம்ஸில் தான் அதிகமான பாக்டீரியா அதெல்லாம் நிறையா இருக்கும்னு உங்களுக்கே தெரியும். அதனால் டெட்டாலோ இல்லை வேறு ஏதாவது ஆன்டி பாக்டீரியல் இல்லை ஆன்டி டிஸ்இன்ஃபெக்டன்ட் அது மாதிரி ஏதாவது ஒன்று போட்டு உங்கள் பாத்ரூம் அண்ட் டாய்லெட்டை எப்போதுமே க்ளீனாக வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். தேர்ட் திங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, யூஸ் அ மஸ்கிட்டோ repellent. மஸ்கிட்டோ ரெய்னி சீசனில் தான் அதிகமாக ப்ரீட் ஆகும். ரோட்டோரமாக இருக்க ட்ரைனேஜ், அப்புறம் திறந்து கிடக்கிற தண்ணி, அது எல்லாத்துலேயுமே அதிகமாக கொசு இருக்கும். உங்களுக்கு அது நல்லாவே தெரியும். அதனால் ஆல் அவுட் இல்லை மற்றது ஏதாவது கொசு வராமல் இருக்கிறதுக்கு தடுக்கிறது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணுங்கள். வீட்டில் பெரியவங்க இல்லை குழந்தைங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக மஸ்கிட்டோ வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அது எல்லாமே நீங்கள் பண்ணணும். ஏன்னா மஸ்கிட்டோவால் தான் டெங்கு, மலேரியா மாதிரி நிறைய பிரச்சனை வரும். அதுவும் ரெய்னி சீசனில் தான் நிறைய பேருக்கு டெங்கு வரும், அப்புறம் மலேரியா வரும். அது ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகும். ஏற்கனவே கோவிட் இருக்கிறதுனால இதெல்லாம் இன்னும் சீக்கிரமாக ஸ்ப்ரெட் ஆகிடுச்சுன்னா பாதிப்பு நமக்கு தான் அதிகமாக இருக்கும். அதனால் மஸ்கிட்டோ சீக்கிரமாக நம்ம வீட்டுக்குள்ளே வராத அளவுக்கு நம்ம தான் பார்த்துக்கணும். ஃபோர்த் என்னன்னு பார்த்தா, அவாய்ட் விசிட்டிங் க்ரௌடட் பிளேஸ். இப்போ க்ரௌடட் பிளேசஸ்க்கு நம்ம போகணுன்னா, இப்போ மாலு, சூப்பர் மார்க்கெட் இல்லை மார்க்கெட்ஸ் அதை மாதிரி நம்ம அதிகமாக க்ரௌடட் பிளேசஸ்க்கு நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக போகணுன்னா சீக்கிரமாக நமக்கு டிசீஸ் ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ் அஃபெக்ட் ஆக நிறையவே சான்சஸ் இருக்குது. ஏன்னா காமன் கோல்டு, ஃப்ளூ நிறைய பேருக்கு இருக்கும். ஒரு சில பேர் இருந்தும் அப்படியே வருவாங்க. கோவிட் டைமில் மாஸ்க் போட்டிருக்கோம், அதனால் 50% பாதுகாப்பு ஓகே. மீதி 50% என்ன பண்ணுறது? எல்லாம் நம்ம கையில் தான் இருக்குது. அதனால் நம்ம ப்ராப்பராக மாஸ்க் அண்ட் சானிடைஸ், சோஷியல் டிஸ்டன்சிங் எல்லாமே பார்த்துக்கணும். நம்ம மட்டும் நல்லா இருந்தால் போதாது, நம்மளை சுற்றி இருக்கவங்களும் நல்லா இருக்கணும். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம பாதுகாப்பு பண்ணிக்கிட்டோன்னா எவ்ரிதிங் வில் பி ஃபைன். அதனால் க்ரௌடட் பிளேசஸ்க்கு ஃப்ரீக்வெண்ட்டாக போகிறத அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா மார்க்கெட்ஸ்லாம் நம்ம போகாமல் இருக்க முடியாது. கண்டிப்பாக வெஜிடபிள்ஸ் வாங்க மார்க்கெட்ஸ் போய் தான் ஆகணும். அதனால் ஃப்ரீக்வெண்ட்டாக வாங்கிறத அவாய்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ரெய்னி சீசனில் தான் நிறைய பேருக்கு இந்த காலில் சேத்து புண் அதெல்லாம் நிறைய வரும். அதை சீக்கிரமாக ட்ரீட் பண்ணி நம்ம ரெக்கவர் ஆகிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். ஏன்னா ரெய்னி சீசனில் மாய்ஸ்சர் கண்டென்ட் எப்பயுமே எங்கே பார்த்தாலும் இருக்குன்றதுனால அது இன்னும் நிறையா அந்த சேத்து புண்ணெலாம் பரவாமல் நம்ம பார்த்துக்கணும். அடுத்தது 5th பாயிண்ட் மெயின்டைன் பர்சனல் ஹைஜீன். பர்சனல் ஹைஜீன்னா மழை பெய்யறதுனால கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணுவோம், அம்பர்லா, ரெயின் கோட்டு இதை எடுத்துகிட்டு போவோம். இந்த கொடையும் ரெயின் கோட்டையும் போயிட்டு என்ன பண்ணுவோம், அப்படியே வாசலில் தண்ணி ஃபுல்லாக போயிடணும் அப்படின்றதுக்காக வச்சுருவோம் வெளியிலே. அதனால் வெளியில் அதை மாதிரி வைக்காமல் தண்ணி இருவதுக்கு அப்புறமேட்டு கூட அதை எடுத்துகிட்டு டெட்டால் போட்டு அழகாக வாஷ் பண்ணி திரும்பியும் யூஸ் பண்ணுறது நல்லது. ஏன்னா வெளியில் போயிட்டு வரதுனால இருக்க எல்லா பாக்டீரியா அது இது சொல்லிட்டு எல்லாமே நம்ம இது மேலே தான் ஏறிட்டு வந்துடும். அதனால் அதை ஒரு வாட்டி க்ளீன் பண்ணிவிட்டு செகண்ட் டைம் யூஸ் பண்ணுறதுல தப்பு கிடையாது. ஸோ அதனால் க்ளீன் பண்ணுங்கள். அடுத்தது, வெளில போயிட்டு வந்தால் கை கால் கழுவுற பழக்கம் எந்த சீசனாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக நமக்கு இருக்கணும். ஏன்னா வீட்டில் கண்டிப்பாக யங்ஸ்டர்ஸ் மட்டும் இருக்க மாட்டாங்க, பெரியவங்களும் இருப்பாங்க, ரொம்ப வயசானவங்களும் இருப்பாங்க, குழந்தைங்களும் இருப்பாங்க.
நம்ம எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு இருக்கக்கூடாது, வீட்டில் இருக்கவங்களுக்கும் எதுவும் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக பர்சனல் ஹைஜீனோடு நம்ம இருக்கணும், கை கால் கழுவுற பறக்கும் இருக்கணும். அடுத்தது 6th வந்து சரௌண்டிங் கிளீன்லினஸ். சுற்றி வந்து வீட்டில் வந்து ஒரு வென்டிலேஷன் இருக்கிற மாதிரி. ஐயோ குளிருது, ரெய்னி சீசனில் குளிருது, அதனால் ஃபேன் போடாமல் அப்படியே நம்ம உட்காண்ட்ருப்போம். ஸோ அப்படியே உட்காண்ட்ருக்காமல் கொஞ்சமாச்சு வெளிக்காற்று உள்ளே வர மாதிரி, உள்காற்று வெளியில் போகிற மாதிரி கொஞ்சம் வென்டிலேஷன் இருந்தால் உங்களுக்கு நிறையா ப்ரீத்திங் ப்ராப்ளம் இருக்காது, மற்ற ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்காது, ஒரு அன்ஈஸியாக இருக்கும் ரொம்ப நேரம் அதே இடத்துல உட்காந்து. அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து இதை மாதிரி வென்டிலேஷன் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டா நல்லது. 7th ஒன் வந்து மெயின்டெனன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அண்ட் பைப்ஸ். பைப்பு அப்புறம் இந்த ஸ்விட்ச் போர்ட்லலாம் கையை வச்சா நமக்கு கண்டிப்பாக ஷாக் அடிக்கும். அதனால் ரெய்னி சீசன் வந்துச்சோ வரத்துக்கு முன்னாடியோ, இப்போ சப்போஸ் லேட் பண்ணிட்டீங்கன்னா கூட வீட்டில் இருக்க எல்லா ஸ்விட்ச் பாக்ஸஸ்ஸு, அப்புறம் அந்த ஸ்விட்சு, எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் எது எது இருக்கோ அதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கா, சேஃபாக இருக்கா அப்படின்றத ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறதுல கண்டிப்பாக தப்பே கிடையாது. சோம்பேறித்தனம் பண்ணாமல் கண்டிப்பாக நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த நேரத்தில் சப்போஸ் ஏதாவது தப்பாக நடந்துட்டால் கூட அவசரத்துக்கு ரெய்னி சீசனில் யாரும் வரமாட்டாங்க, ஏன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும், அதுக்குள்ளே வந்து நம்மளாலையும் எதுவும் ஃபஸ்ட் எய்ட் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் எலக்ட்ரிசிட்டி ஒழுங்காக இருக்கா, அந்த சப்ளைஸ்லாம் ஒழுங்காக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. 8th ஒன் வந்து வழுக்கிற ஏரியாஸ் ப்ரான் டு ஸ்லிப்பரி. அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து இப்போ பால்கனி, அப்புறம் பாத்ரூம், டாய்லெட்ஸு, அப்புறம் வீட்டு வாசல், அங்கெல்லாம் வந்து மழை இல்லை சாதாரணமாக நம்ம வாஷ் பண்ணுற அந்த தண்ணிலாம் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். அதனால் அந்த இடத்துலலாம் போகும்போது ஜாக்கிரதையாக போகணும், ஏன்னா அங்கே விழுந்து அடிபடுறதுக்கு நிறையாவே சான்சஸ் இருக்குது. இப்போ சப்போஸ் பால்கனிலாம் போகிறோன்னா கண்டிப்பாக விழ சான்சஸ் இருக்குது, தண்ணி அங்கே வந்து நிறையா இருக்கும். அதனால் ஒழுங்காக அழுத்தி ஒழுங்காக ப்ராப்பராக நடக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அந்த மாதிரி இடத்துலலாம். அப்புறம் அவாய்ட் எக்ஸ்போஷர் டு மோல்ஸ் அண்ட் ஃபங்கஸ். இப்போ துணி வந்து கண்டிப்பாக நம்ம வந்து டெரஸில் வந்து காய வைக்க முடியாதனால இப்போ வீட்டுள்ளே கொடி கட்டுவோம், வீட்டில் இருக்க சேரு, சோஃபா, அது இது சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே துணியை வந்து காய போட்டுருவோம். அப்படி காய போட்டு இப்போ சப்போஸ் காலை பண்ணால் மதியானமே எடுத்துருவான், வீடு வந்து கிளம்சியாக இருக்குது அப்படி சொல்லிட்டு. ஆனால் நம்ம நல்லா வந்து அந்த துணியை வந்து ட்ரை பண்ணணும். அப்படி வந்து உங்களுக்கு ட்ரை பண்ணதுலேயும் வந்து ஒரு திருப்தி இல்லைன்னா கண்டிப்பாக வந்து ரெய்னி சீசனில் எந்த துணியாக இருந்தாலும் பரவாயில்ல அயர்ன் பண்ணுங்கள். ஏன்னா அது வந்து ஒரு மாதிரி ஈரத்தன்மை வந்து அந்த ட்ரெஸ்ஸில் இருந்துகிட்டே இருக்கும், வெயில் படாததுனால. அந்த ஈரத்தன்மை இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா மோல்டு, ஃபங்கஸ்ஸு, அப்புறம் கண்ணுக்கு தெரியாத பூச்சிகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து நல்லா வாழ ஆரம்பிச்சிடும் அந்த ட்ரெஸ்ஸஸில். அதை தான் நம்ம போட்டு போவோம், அப்புறம் அதை தான் மடித்து மற்ற துணி கூடயும் வைப்போம். அதனால் இதெல்லாம் வந்து இல்லாமல் நல்லா ட்ரை பண்ணி ஒரு வாட்டி அயர்ன் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. அப்புறம் சாப்பாடு ஐட்டம்ஸ் இருக்குது இல்லையா, ப்ரெட்டில் நார்மலாகவே ஃபங்கஸ் வந்துடும், மழை நாளில் இன்னும் சூப்பராக சீக்கிரமாக வந்துடும். அதனால் வந்து ப்ரெட்டு, அப்புறம் மற்ற பொருட்களெல்லாம் வந்து தண்ணி படாமல் அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட்டை எந்தெந்த ஃபுட்லலாம் அவாய்ட் பண்ணணும் நல்லாவே தெரியும். அந்த மாதிரி ஃபுட்ஸ்லலாம் அவாய்ட் பண்ணிட்டா அந்த ஃபங்கஸ்லாம் வராமல் நல்லாவே நம்ம பார்த்துக்கலாம். நம்ம வீட்டிலே ஒரு சில இடம் வந்து ரொம்ப இந்த பீரோ அதெல்லாம் வந்து வுட்டில் செஞ்சுருந்தாங்கன்னா அதில் மாய்ஸ்சர் கண்டென்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா ஃபங்கஸ் வரத்துக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ வந்து ஒரு சில இதெல்லாம் வந்து மாய்ஸ்சர் கண்டென்ட் வந்து எப்பயுமே இல்லாத மாதிரி ட்ரை பண்ணிகிட்டே இருந்தால் இந்த மோல்ஸ், ஃபங்கஸ், அப்புறம் கண்ணுக்கு தெரியாத பூச்சிகள் இதெல்லாம் வந்து தடுக்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் 10th ஃபைனலாக நம்ம பார்த்தோன்னா ரெய்னி சீசனில் ஐயையோ ஜுரம் வந்துடுமே, ஐயோ சளி பிடிச்சிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ரெய்னி சீசனை போய் வேடிக்கை பார்க்காம வீட்டுள்ளே உட்காந்துட்டு குளிருது அப்படின்னு சொல்லிட்டுலாம் இருந்தாடாதீங்க. ரெய்னி சீசனை டு த மேக்ஸ் ஃபுல்லஸ்ட் வந்து நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். சப்போஸ் வந்து பால்கனி இருந்துச்சுன்னா அழகாக சேர் போட்டு உட்காந்து மார்னிங் காஃபி ஆர் ஈவினிங் காஃபி வந்து ரெயின் பார்த்துட்டே வந்து நீங்கள் குடிக்கலாம், இல்லைனா பாட்டு கேட்டுகிட்டே வந்து நீங்கள் இருக்கலாம். அது வந்து ரெய்னி சீசனில் இதெல்லாம் வந்து ஒரு பிளிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, சூப்பராக இருக்கும். இது எல்லாத்தையும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சொன்ன ஸ்டெப்ஸ்லாம் ஒன்று ஒன்றா நீங்கள் அழகாக ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், நிறையா
ப்ராப்ளம்ஸை வந்து தடுக்கிறதுக்கு. ஃபைனலாக நான் சொன்ன மாதிரியே ரெய்னி சீசனை வந்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். ஃபைனலி நாளைக்கு நீட் எக்ஸாம் இல்லையா? ஸோ நீட் எக்ஸாம் எழுத போகிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக ஒரு பெரிய டாக்டராக வரணும். வான்போல் வளர்வோம், வளமுடன் வாழ்வோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.